அவன் யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே ராகி பிஸ்கெட் செய்ய போகிறோம். ஸோ எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். 5 பொருள் வச்சு தான் இதை செய்ய போகிறோம். 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். ஓட்ஸ் பவுடர் இல்லைன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் வரும். ராகி 4 டேபிள் ஸ்பூன். ராகி தான் இங்கே மெயின் இன்க்ரீடியண்ட். ஓட்ஸ் அதில் பாதி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஸ்வீட்னஸ்க்காக ஜாகரி பவுடர், நம்ம சுகர் சேர்க்கல, நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸை பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை பதிலாக, அது இன்னும் ஹெல்த்தி. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதால நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்சிங் தான் மெயின் இம்பார்ட்டண்ட். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைய ஆரம்பிக்கணும். சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் இந்த மில்க் ஆட் பண்ணி நம்ம பிசையணும். ஸோ ஒரு டோ ரெடி ஆகிடும். மில்க் அதிகமாக ஊற்ற வேணாம், கரெக்டாக சப்பாத்தி மாவு தான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கெட்காக மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஒரு பிளேட் இல்லைனா டின் எடுத்துக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளேட் ஃபுல்லாகவே நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்து ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி குட்டி குட்டி பிஸ்கெட்டாக பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் ஒரு 6 பிஸ்கெட் தான் வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம செய்யும் போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி செய்கிறதா ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகாது. நம்ம இந்த பிஸ்கெட்டை அவனில் செய்ய போகிறதில்ல, குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு குக்கர் ரெடி பண்ணிக்கணும். குக்கரில் 1 கப் கல்லுப்பு போட்டு கேஸ்கட் விசில் 2 ரிமூவ் பண்ணி குக்கர் மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்ஸை குக்கர் உள்ளே வச்சுக்கலாம். கேஸ்கட் விசில் 2 ரிமூவ் பண்ண மூடி போட்டு 30 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும். நடுவில் இதை ஓப்பன் பண்ண வேணாம், அப்போ தான் அவன் மாதிரியே இது ஒர்க் ஆகும். இப்போது 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பிஸ்கெட் ஸ்டார்டிங்கில் க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். அதை ஒரு 20 மினிட்ஸ் கூல் டவுன் பண்ணணும். ஒரு இடத்துல தனியாக வச்சுருங்க. அப்போ தான் அது கூல் ஆனதுக்கப்புறம் க்ரன்ச்சினஸ் வந்துடும். ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி வச்சுருங்க. 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு now the biscuit is ready. இப்போது பிஸ்கெட்டோட க்ரன்ச்சினஸ் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட பேபிக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். பிஸ்கெட்டோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போது க்ரன்ச்சியாக வந்திருக்கு. இந்த பிஸ்கெட் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ். அவ்வளோதான். இந்த ராகி பிஸ்கெட் எல்லாருமே சாப்பிடலாம். மைதா சுகர் இல்லாத ஹெல்த்தியான ராகி பிஸ்கெட்ஸ். இதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். இதே மாதிரியான ஹெல்த்தி ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.